சுபாஸ்ரீ பவர் டூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவைப்படுற எல்லா விதமான பவர் டூல்ஸும் இவங்கக்கிட்ட ரொம்பவே கம்மி ரேட்டில் கிடைக்கும். இவங்கக்கிட்ட மிஷின்ஸ் நீங்கள் வாடகைக்கும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மிஷின்ஸை இவங்க ரொம்பவே சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. ஹெபின் டெக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கையில் ஹெச்பியோட எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டர் இருக்குது. ஸோ இதோடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஓவர்வியூ, அதாவது இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஹெச்பி அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து மேனுஃபேக்சரிங் மந்த் அண்டு மாடல் நம்பர் ப்ளஸ் வந்து ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 2499 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டில் அமேசானில் உங்களுக்கு 1499 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு உள்ள என்னலாம் இருக்குன்னா, ஒரு டிவிடி ரைட்டர், கேபிள் ஒன்று, டூல்ஸ் சிடி ஒன்று, வாரண்டி கார்டு ஒன்று, ப்ராடக்ட் நோட்டீஸ் ஒன்று. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ இருக்குது. ஸோ வாங்க அதை குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள நம்மளுடைய பேப்பர் ஒர்க்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயினாக நம்மளுடைய டிவிடி ரைட்டர், இதை தவிர வேறு பாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பாக்ஸை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸோ நம்ம டிவிடி ரைட்டர் இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. இது வெயிட்டே இல்லை. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பாஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டிங் நான் ரிமூவ் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரைவோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்டில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி இஜெக்ட்டுக்குள்ள டூல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்து ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. இதோடைய பவர் கன்சம்ஷன் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம காமனாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ சைடில் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலான பழைய மாடல் யூஎஸ்பி டைப் தான். இதில் எந்த புதிய டைப் சி, மைக்ரோ யூஎஸ்பி அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கல. பழைய மாடல் யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் ஒர்க்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பேப்பர்ஸ் வெளியே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூசர் மேனுவல் தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேப்பர் இது, சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்ன தான் சொல்லுது தெரில. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அப்புறமா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ப்ராடக்ட் நோட்டீஸ் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தெரியும். கடைசி வரைக்கும் வாரண்டி கார்டை கண்ணிலே காணல. இது யூசர் மேனுவல். ஓகேயா, அப்போ வாரண்டி கார்டு எங்கே? அப்போ இதில் தான் வாரண்டி கார்டு இருக்கணும். சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். எஸ் இதுதான் வந்து நம்ம ஹெச்பி இந்த டிவிடி ட்ரைவோடைய வாரண்டி கார்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த கேபிளை வந்து இந்த பேக்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த டிவிடி ரைட்டர், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டரை நம்ம வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதோடைய ஸ்பீடை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 2.0 3.0 இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே ஒரு இண்டிகேட்டர் ஒன்று பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் இண்டிகேட்டர் இருக்கும், அது பிளிங்க் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறச்சு அது வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு சிடி வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டிவிடி இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டிவிடி இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1.5 ஜிபிக்கு ஒரு டேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீடிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற டிவிடி உள்ள ஆட்டோ பிளேயில் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டரில் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.26 ஜிபி ஐ திங்க் ஸோ சம்திங் இருக்கும். ஓகே, அதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா வந்து காப்பி பண்ணி என்ன பண்ணிக்க போகிறேன், பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா,
காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், லோக்கல் டிஸ்க் டியில் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், அதாவது பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த 1.25 GB கரெக்டாக, ஸோ இந்த சைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்க்ரீனோடைய பாட்டமில் இருக்கிற டைம் வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ரொம்பவே கம்மியான டைம் தான் ஆச்சு. ஸோ ஒரு 10 MBs வரைக்கும் ஸ்பீட் தொட்டுடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நான் ஸ்பீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?